ஐயா வணக்கம். என் பேர் சாய்ஸ்ரீ, சென்னையிலேருந்து உங்களை பார்க்க தான் வந்தேன். எனக்கு ஒரு கேள்வி, இது பர்சனலாகவும் என்னோட சார்ட்டான கேள்வி தான், அது ஜென்ரலாக கூட நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். நான் மேஷ லக்னம், சிம்மகுரு, தனுசு ராகு, குரு தசை ராகு புக்தி. மேஷ லக்னம், சிம்ம குரு, தனுசு ராகு, தனுசு ராகு, குரு பார்த்த ராகு, குரு தசை ராகு புக்தி. ஐயா ஆகஸ்ட் மந்த்லேருந்து எனக்கு நீங்கள் ஏற்கனவே ப்ரெடிக்ஷன் சொல்லிட்டீங்க, செவ்வாய் புக்தியிலேயே ராகு இதில் நல்லா இருக்கும் அப்படின்னு. அதில் நிறைய விஷயங்கள் நடந்தது. ஒரு சில விஷயங்கள் எனக்கு டவுட்டுங்க ஐயா. ஒரு கடன் ஏற்படும் போதோ, ஒரு வீட்டில் ஒரு அனிமல்ஸ் வாங்கும்போது 6ஆம் பாவம் இயங்கணும். எனக்கு 6ஆம் பாவம் இயங்கணும் எங்கேயாவது தசா புக்தி இந்த மாதிரி. அப்போ எனக்கு எங்கேயுமே புதனோட தசாவோ புக்தியோ இயங்காத பட்சத்தில் நான் ஒரு 2 நாய் அடாப்ட் பண்ணி வச்சுக்கிட்டேன் வீட்டில். ஆகஸ்ட் மந்த்து தொடர்ந்து அப்படியே கடன் வந்தது. அப்போ எனக்கு புரிஞ்சது 6ஆம் பாவம் இயங்க ஆரம்பிச்சதுன்னு. ஆனால் எனக்கு தசையிலையோ புக்தியிலையோ 6ஆம் இடத்தோட தொடர்பே வரல. குரு ராகு 5 திரிகோணத்தில் தான் உட்காந்துருக்கு. அப்போ இது எப்படி சாத்தியம்னு கேட்கணும். அம்மா. பேசக்கூடிய ஒவ்வொரு நிமிஷமும் 9 கிரகங்களுடைய ஆளுமையில் நம்ம இருக்கிறோம்ல. ஆமாம். இப்போ நீங்கள் தசா புக்தி தான் இயங்கலைன்னு சொல்கிறீங்க. புக்தி, சூட்சுமம், பிராணன் அப்படின்னு போய்கிட்டே இருக்குல்லம்மா. ஒவ்வொரு நிமிடமும் 6ஆம் பாவகம் 12 பாவகங்களும் உள்ளுக்குள்ள இயங்கிக்கிட்டே போய் பெரிய வலயமாகும் போது தான் தசா புக்தியாக வருது. புதன் 6ஆம் பாவகாதிபதியுடைய புக்தி வரலன்னு நம்ம நினைக்கவே வேண்டாம், தசை வரலன்னு நினைக்கவே வேண்டாம். அந்தர, சித்திர, சூட்சும, பிராணன் போன்ற பிரிவுகள் இருக்குல்ல, அதில் அது இயங்கும் போது அது நடக்குமா? அப்போ ஒரு ஜீவகாரகனா இருக்கிற ஒரு நாய்க்குட்டி கூட நம்ம வீட்டில் தொடர்ந்து இப்போ பிரயாணிச்சுட்டு இருக்காரு ஃபேமிலி மெம்பரா, அது லைஃப் லாங் கர்மா மாதிரி தானங்க ஐயா வரும் இல்லையா? லைஃப் டைம் கர்மான்னு வர வேண்டாம், அது ஷார்ட் டைம் கர்மான்ற மாதிரி ஒரு 2 வருஷமோ 3 வருஷமோன்னு எடுத்துக்கலாம் குறைஞ்சபட்சம். அதுக்கு தசாபுக்தியோட மகத்துவம் வேணும் தானங்கய்யா? அது உங்களுக்கு தசாபுக்தி அமைப்பு வேணும், பெட் அனிமல்லான அதுக்கு இல்லை. ஏன்னா மனம் சிந்திக்கும் திறன் கொண்ட மனிதர்களுக்கு மட்டுமே கிரகங்களுடைய ஜோதிடம். நமக்கு கடமைகள் இருக்கின்றன. நீங்க நான் அந்த இவர் அரவிந்துக்கு சொன்ன மாதிரி, நீங்க ஒருத்தருக்கு மனைவியா, குழந்தைகளுக்கு அம்மாவா கர்ம, உங்க பாஷையிலே கர்மான்னு வந்துருவோம். கர்மாவிற்கு ஏற்றார் போல நீங்க சிந்திக்கிறீங்க. நாய்க்கு எந்த வேலையும் கிடையாது, நாய் சாப்பிட வேண்டியது, குட்டி போட வேண்டியது. ஆமாங்க. ஆனா எனக்கு அது 6ஆம் பாவம் இயங்கினா தானே என் வீட்டுக்குள்ள அது வந்திருக்கும். உங்களுக்கு அது இயங்கத்தான் செய்யும். 6ஆம் பாவம் இயங்கக்கூடிய அமைப்புகள்ல நான் இல்லையேன்னு நீங்க கேட்கவே கேட்காதீங்க. இது உண்மையிலேயே கொஞ்சம் பேசிக்கான கேள்விதான். இது ஒரு எளிமையாக தெரியக்கூடிய எல்லாருமே அதை சொல்லிட முடியும். 6ஆம் பாவகம் எப்போதும் இயங்கிக் கொண்டே இருக்கிறதுன்றதான் சரியான பதில். அது எவ்வளவுக்கு எவ்வளவு ஆழமாக இயங்குகிறதுன்றதை தான் தசாபுக்தி அந்தரம் அப்படின்னு நம்ம பிரிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அப்போ டிரான்சிட்ல இந்த ப்ரெடிக்ஷன்ஸ் கொடுக்கலாம், டிரான்சிட்ல இந்த ப்ரெடிக்ஷன்ஸ் கொடுத்துடலாமா? இப்போ எனக்கு செவ்வாய் தசை நடக்குது, எனக்கு ராகு தசை நடக்குது, ராகு தசை செவ்வாய் புக்தி நடக்குது. ராகு தசை செவ்வாய் புக்திக்குள்ள இன்றைக்கு கேதுவனுடைய அந்தரம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த கேதுவனுடைய அந்தரத்திற்குள்ளேயே இன்றைக்கு சூரிய சித்திரம் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ இப்படியே வந்துருது இல்ல, இந்த பேசிக்கிட்டு இருக்கிற நிமிஷம் வரைக்கும் 9 கிரகங்களையும் நம்ம கனெக்ட் பண்ணலாம். ஓகேங்கய்யா. அதாவது இப்போ சரி, 6ஆம் பாவகம் மட்டும்தான் இயங்கணும்னு அவசியம் இல்லை. நீங்க என்ன கேட்குறீங்க, எனக்கு புதனே இயங்கலை, எப்படி எனக்கு பெட் அனிமல் வருது? 6ஆம் பாவகத்தில் உள்ள கிரகங்களும் 6ஆம் பாவகத்தை பார்வை செய்யக்கூடிய கிரகங்களும் அதற்கேற்ற பொறுப்பை தரும் இல்லையா? ஆமா. நான் தசாநாதனும் புதனை பார்க்கல, புக்திநாதனும் புதனை பார்க்கலையே, தொடர்பில் வரல. மறுபடியும் இது இப்போ மேம்போக்கா இதுக்கு பதில் சொல்ல முடியாது. உங்களுடைய ஜாதகத்தை பார்க்கும்போது அனுபவமுள்ள ஜோதிடருக்கு வேறு சில விஷயங்களும் தெரியும். 6ஆம் பாவகத்தை பார்க்கக்கூடிய கிரகங்களையும் நீங்க பார்க்கணும். ஓகேங்க. இன்னும் ஒரு கேள்வி, அதுல நாய் வருதா பூனை வருதான்றதுக்கு எந்த காரகத்துவம் ஐயா? நாய் இந்த பக்கம் நான் போகல, அப்படியே இந்த பக்கம் நான் போகல. இப்ப கூட ஒருத்தர் எனக்கு ஏன் கிட்னி ஃபெயிலியர் வந்ததுன்னு கேட்டார். அதுக்கு நம்ம எல்லாத்தையும் எல்லாரும் கண்டுபிடிச்சிட முடியாது. ஒருவருக்கு ஒரு விஷயத்துல இப்ப நான் சுபத்துவ, பாவத்துவம், வாழ்க்கை சம்பவங்கள், என்னுடைய கவனம் முழுக்க எப்படி போச்சு? ஒருத்தர் நமக்கு 4 விஷயம்தான். நல்லா படிப்போமா, நல்ல வேலைக்கு போவோமா, நல்ல புருஷனை கட்டிக்குவோமா, நல்ல புள்ள பெற்றுக்குவோமா, நோய் இல்லாம இருப்போமா, இந்த 5க்குள்ள உங்க வாழ்க்கை அடங்கிடுச்சா? சம்பாதிக்கிறது எல்லாம் சேர்த்து 5-6க்குள்ள தான். இந்த 5-6க்குள்ள தான் என்னுடைய கவனம் போச்சு. ஒரு குழந்தை நல்லா படிக்குமா, சொகுசாக இருக்குமா, நல்ல வேலைக்கு போகுமா, நல்ல கணவன் மனைவி அடைவாங்களா, இந்த மாதிரியான அமைப்புகளை மட்டும்தான் நான் பார்த்தேன். இப்போ நீங்கள் கேட்குற மாதிரி அதுக்குள்ளே இனிமேல் நான் போகவும் மாட்டேன். உண்மையை சொல்கிறேன், இனிமேலாம் ஆராய்ச்சிகளுக்கு இடமே இல்லை. இதெல்லாம் மாணவர்களாகிய உங்களுடைய வேலை. நான் ஒரு நூலை கொடுத்துட்டேன், நீங்க தான் இனிமே கண்டுபிடிக்கணும். நான் பெட்ட, நீங்க கேட்குற கேள்வி என்னன்னா, நான் பெட்ட அனிமல் நாயை வச்சுக்குவேனா பூனை வச்சுக்குவேனா? நான் ஏன் கண்டுபிடிக்கணும், நீங்க கண்டுபிடிங்க. உங்களுக்கு அதில் ஆர்வம் இருக்குல்ல? எனக்கு ஆர்வம் இருந்த ஒரு ஜோதிடத்தினுடைய பகுதியில் நான் ஒன்றை கண்டுபிடித்தேன்.
உங்களுக்கு பூனைக்குட்டி, எனக்கு சின்ன வயசில் பூனைக்குட்டி தான் ரொம்ப ஆசை. எனக்கு நாய்க்குட்டி மேலே அவ்வளோ பிரியம். 2 இந்த நாய் பக்கு 2 வச்சுருந்து 2ஐயும் என் ஒய்ஃபை தரத்தி விட்டாங்க. எனக்கு ஆர்வம் தான் இருக்குது, வீட்டில் வளர்க்க முடியலையே. ஒன்று நாயை தரத்துறதா பொண்டாட்டியை தரத்துறதான்னு பிரச்சனை வந்தபோது நாயைத்தான் தரத்த முடியும், பொண்டாட்டியை தரத்த முடியாதுன்றது எனக்கு தெரிஞ்சு போச்சு. அது மாதிரி அதில் அப்படி ஆர்வம் போனால் அதை வேணால் கண்டுபிடிக்கலாம். சரிங்க. ஸோ பெட் அனிமல் இதுக்கும் விதிகள் உண்டு. ஓகேங்க. நீங்க கண்டுபிடிங்க. அது நான் டிரான்சிட்ல புதன் கரெக்டா கண்ணில வரப்போ எடுத்துட்டு வந்திருக்கேன். இதுக்கு டிரான்சிட்லயே ஆன்சர் எடுத்துக்கலாமா? இந்த மாதிரி விஷயங்களுக்கு தசாபுக்தியில தேட வேண்டாமா? இல்ல, இதைத்தான் நான் சொல்றேன். ஆதிபத்தியம் தசையில் செயல்படும், காரகம் வாழ்நாள் முழுக்க செயல்படும்னு சொன்னேன். உங்களுக்கு தசாபுக்திகளுக்கு ஏற்ப நாய் மேலையும் பூனை மேலையும் பாசம் வரல, உங்களுக்கு வாழ்நாள் முழுக்க நாய் பேர்லயோ பூனை பேர்லயோ உங்களுக்கு பாசம் இருந்தே தீரும். கண்டிப்பா கண்டிப்பா இருக்கா? அது ஒரு வகையான காரகம். ஓகேங்க. இன்னொன்று, நாயையும் பூனையும் பிடிக்கணும்னா நீங்கள் கண்டிப்பாக இரக்கமுள்ளவராக இருக்க வேண்டும். அதாவது என்னுடைய மனைவிக்கு நாய் பெட்டில் ஏறினா பிடிக்காது, பெட்ரூம்குள்ளே வந்தாலே பிடிக்காது. சில பேர் பெட்டில் போட்டுக்கிட்டு நாயை கொஞ்சுவீங்களா? எல்லாரும் கொஞ்ச முடியாது. ஆக உங்களுடைய லக்னத்தின் தன்மை எவ்வளவு இரக்க குணமாக, நான் ஜாலியாக சொல்லப்போனால் எவ்வளோ இழிச்சவாய்த்தனமாக இருக்கிறீங்களோ அதற்கேற்றார் போல நாய் பூனை நீங்கள் வளர்ப்பீங்க. ஐயா, லக்னம் செவ்வாய் சனி சுக்கிரனோட சேர்ந்து மகரத்தில் உட்காந்துருக்கா, நிறைய நாய்க்கடி வாங்கிட்டு இதுலயே சொல்லிட்டீங்களே, லக்னம் செவ்வாய் சுக்கிரனோடு சேர்ந்து இருக்கிறார் இல்லையா, அது ஒரு வகையான அமைப்பு. இன்னொன்று, பெட் அனிமலுக்கு புதன் காரகத்துவம் இல்லை, பெட் அனிமலுக்கு காரகத்துவமான கிரகம் அது. வரங்க, இங்கே வந்துட்டாங்க பாருங்க, சனி. பெட் அனிமலுக்கு, குறிப்பாக 4 கால் பெட் அனிமலுக்கு, நீங்க கேட்டது நாயவும் பூனையவும், 4 கால் பெட் அனிமலுக்கு முக்கியமான காரக கிரகம் சனி. உங்களுக்கு சனி சுபத்துவமா இருக்குல்ல, செவ்வாயும் சனியும் சேர்ந்து சுக்கரனோட இருக்கிறாங்களா, லக்னாதிபதி சனியோட இருக்கிறாரா, நீங்க நாயோட இருக்கிறீங்க, நீங்க பூனையோட இருக்கிறீங்க. போங்க, அவ்வளவுதான், ஜோசியத்தில் எல்லாத்தையும் சொல்லிடலாம். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். ஐயா வணக்கங்க, நான் சாந்தி பாலமுரளிங்க. வாய்க்கிட்ட வச்சு பேசுங்க. ஒருத்தருக்கு வேலை எப்போ கிடைக்குங்கிறது இது எல்லார் மனதிலையும் இருக்கிற ஒரு கேள்வி. அதை இப்போ சொன்னீங்கன்னா பரவாயில்ல. அதுக்கப்புறம் நமக்கு ப்ரீமியம் வீடியோலேயும் ஆன்லைன் கிளாஸ்லேயும் கொஞ்சம் நடத்தணும்னு நான் எதிர்பார்க்குறேங்க. நிறையா கமெண்ட்டு இது சம்மந்தமாக போட்டு உங்ககிட்ட ரொம்ப திட்டு வாங்கியிருக்கிறேங்க ஐயா. அதனால் இப்போ நான் கமெண்ட்டு இதை போடுறதையே நிறுத்திட்டேன். ஏன்னா நான் திட்டி கமெண்ட்டை நிறுத்திட்டீங்களா? நீங்க திட்டி தான் நான் கிளாஸை நிறுத்தணும் போல தெரியல. உன்னை பிளாக் பண்ணிடுவேன், உன்னை நீ வெளியே பண்ணிடுவேன், 1000 கமெண்ட். என்ன பேர்லமா கமெண்ட் போட்டீங்க? சாந்தி பாலமுரளி. சாந்தி பாலமுரளி. 1 மாசத்துக்கு முன்னாடி உங்ககிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி நான் பேசினேன். சரிங்கம்மா, சரிங்கம்மா. அதனால ரொம்ப திட்டி இந்த மாதிரி எல்லாம் போட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டீங்க. இது எல்லார் மனதிலையும் இருக்கிற ஒரு கேள்வி. வேலை கிடைக்கிறதுக்கு 6ஆம் பாவகத்தினுடைய சுபத்தன்மை தான் காரணம். ஆனால் எப்போ வேலை கிடைக்கும்ன்றது, இப்போ நான் அந்த சகோதரிக்கு ஒன்று சொன்னேனே, ஏன் எனக்கு புதன் நடக்கும்போது நாய் பூனை மேலே ஆசை வரலன்னாங்க. புதன் மட்டும் நடக்கலை, 9 கிரகங்களுடைய ஒவ்வொரு சுவாசத்திலையும் 9 கிரகங்களுடைய உட்பிரிவுகள் இருக்குது. அதனால் 6ஆம் பாவகத்தினுடைய தசாபுக்தி அந்தரம், அந்த அமைப்புகள் 6ஆம் பாவகத்தை பார்க்கக்கூடிய அமைப்புகள். வேலைக்கு தடையாக இருக்கிறத யார் கேட்டாலும் ஒரு ஜோசியர், நீங்களும் எதிர்காலத்தில் ஜோசியர்மா, நீங்களே சொல்லிட முடியும். ஜன்மச்சனி, அஷ்டமச்சனி. வேலை எப்பமா தேவை? கல்யாணத்துக்கு முந்தி தேவை, கரெக்டா? உத்தியோகம் புருஷ லட்சணம். இது ஆம்பளைகளுக்கு இருந்த காலம்லாம் இப்போ மாறி பெண் குழந்தைகள் இப்போ என்ன சொல்லிடுச்சு, ஒரே வார்த்தையில் படிக்க வச்சிட்டோம். எல்லாருமே இப்போ பெண் குழந்தைகளை முதல்ல சொந்த காலில் நிற்கிறதுக்கு படின்ட்டோம். இப்போ அந்த குழந்தைகள் படித்தது போக நான் வேலைக்கு போயிட்டு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிடுச்சு. நான் வேடிக்கையாக ஒன்று சொன்னேன், அது ரொம்ப ரசிக்கப்பட்டது. ஒரு பெண் குழந்தை உண்மையிலே சொல்லிச்சு, என்னை காப்பி போட்டுட்டு வான்னு சொல்கிறவன் என்னை விட புத்திசாலியாக இருக்கணும்னு சொல்லிச்சு. சிரிக்காதீங்க, அது உண்மையிலேயே. அந்த பொண்ணு ஐபிஎம்மில் 1.5 லட்ச ரூபா சம்பளம் வாங்குது. அந்த பெண்ணுக்கு இப்போ பார்க்குறாங்க, மாப்பிள்ளை பார்க்குறாங்க. அது இப்படியே சொல்லிடுச்சு, என்ன தான் ஆனாலும் நான் 1.5 லட்சம் சம்பளம் வாங்குறேன். புருஷன்னு ஒருத்தன் என்னை காப்பி போட்டுவான்னு சொல்ல போகிறான். நான் காப்பி போட்டு தான் நீ அப்பாவுக்கு நீ கொடுக்குற மாதிரி நானும் காப்பி போட்டு தான் கொடுக்க போகிறேன். என்னை காப்பி போட்டுவான்னு சொல்லக்கூடியவன் என்னை விட புத்திசாலியாக இருக்கணும், என்னை விட சம்பளம் வாங்கணும், மாப்பிள்ளை பாருன்றுச்சு. தப்பு இல்லைம்மா? கண்டிப்பாக. என் பொண்ணு கேட்டால் கூட ஆமாம் உண்மைன்னுவேன், என் பெத்த பிள்ளை கேட்டால் கூட அது மாதிரி தான் பார்ப்பேன். அப்போ அந்த மாதிரியான லெவல், இந்த லெவலில் ஒரு வேலை என்பது திருமணத்திற்கு முன்பாக கிடைக்கக்கூடிய அமைப்பாக இருக்கிறது. ஜோதிடர்களாகிய நம்ம மெஷின்ஸ் இல்லை. எந்த ஒரு சூழ்நிலையிலையும் இந்த வயதில், இந்த இடத்தில், இந்த நேரத்தில் இவருக்கு இந்த வேலை கிடைக்கும்னு சாஃப்ட்வேரில் நம்ம கொண்டே வர முடியாது.
ப்ரிடிக்ட் பண்ணுறது மனித மூளை. அப்போ நம்முடைய விதிகளின் அடிப்படையில் நான் சில பேருக்கு வேலை எப்போ கிடைக்கும்னு கேட்பாங்க. அடுத்த மாதமே வேலை கிடைக்கும், ஆனால் நீங்கள் எதிர்பார்த்த வேலை கிடைக்காது. பியூன் வேலை, நீங்கள் மேனேஜர் வேலை எதிர்பார்க்குறீங்க, பியூன் வேலை தான் கிடைக்கும். வேறு வழி இல்லாமல் அந்த வேலையை அக்செப்ட் பண்ணிவிட்டு அப்படியே போங்க. 6 மாதத்திற்கு பிறகு 1 வருடத்திற்கு பிறகு இந்த இடத்துல நான் நட்சத்திரங்களை கொண்டு வருவேன். கோச்சாரத்தில் மட்டும் நட்சத்திரங்கள் இல்லாமல் ஜோசியம் இல்லை. ஆனால் அதை எங்கே கொண்டு வரணுன்றது தான் பிரச்சனை. கோச்சாரத்தில் இப்போ உத்திரட்டாதி நட்சத்திரத்தை எடுத்துக்கோங்க. எந்த ஒரு உத்திரட்டாதி நட்சத்திரக்காரரும் வேலையில் அவர் நிம்மதியாக இருக்க மாட்டார். அதே நேரத்தில் பௌர்ணமிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடியவருக்கு ப்ரொமோஷன் கிடைச்சி அந்த ப்ரொமோஷனை தக்க வச்சுக்க முடியுமான்ற மனத்தை இதில் இருப்பார். இது லைவாக போய்கிட்டு இருக்க, நிறைய பேருக்கு இது புரியும். ஆக எல்லா நிலைமைகள்லையும் ஒருவருக்கு வேலை கிடைக்க வேண்டுமெனில் 6ஆம் பாவகம் அதற்கு இதாக இருக்கும். 2ஆம் பாவக இரட்டை நிலையாக துணையாக எடுத்துக்கலாம். 2 6ஆம் பாவகம் 10ஆம் பாவகம் இல்லையான்னு கேட்டால் 10ஆம் பாவகம் வேலையை குறிக்காது, தொழிலை குறிக்கும். அப்போ 2 6ஆம் பாவகங்கள் 2 கோணம் 5 9 2 6 10 என்கின்ற அந்த முக்கோணம் செயல்படுவது. இது மட்டும்தாம்மா நான் என்ன ஆன்லைன் கிளாஸில் நடத்தலை. இந்த முக்கோணம் எப்படி செயல்படுகிறது, 8 12ன்றது இந்த முக்கோணத்தில் தான் வரும், 4 8 12 வரும். இந்த 2 6 10 முக்கோணம் செயல்படும் போது ஒருவருக்கு தனித்து நின்று சுயமாக சம்பாதிக்கக்கூடிய அமைப்புகள் வரும். அது 20 வயதிலிருந்து அந்த 25 வயசுக்குள்ளே எப்போயாவது நடக்கும். அந்த இடத்த நீங்கள் கோச்சாரத்தின் துணை கொண்டு பார்த்து 2ஆம் அதிபதியோ 6ஆம் அதிபதியோ 2ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய கிரகங்களோ 2ஆம் வீட்டை 6ஆம் வீட்டை பார்க்கக்கூடிய கிரகங்களோன்றத நம்முடைய காம்பினேஷன், நம்முடைய அமைப்பை வச்சு நம்ம அதை கண்டிப்பாக கணிக்க முடியுமா? இதை 2 கிளாஸ் மாதிரி இதில் என்ன ஒன்றும் சொல்லிடுவேன். ஜாதகம் நல்லா இருக்கு, எனக்கு வேலையே கிடைக்கலன்னு வாங்க. இப்போ கூட உள்ளுக்குள்ளே ஒரு பலன் சொன்னேன், உத்தரகுமாருக்கு புரியும். உங்கள் அம்மாவுக்கு என்ன ராசி, சிம்ம ராசியான்னு கேட்டேன் ஒருத்தரை. ஆமாம் சிம்ம ராசி தான். உனக்கு வேலை கிடைச்சா முதல்ல யார் சந்தோஷப்படுவாங்க தெரியுமான்னே? எங்கள் அம்மா தான் சந்தோஷப்படும். நீ கூட 2வது தான். உங்கள் அம்மாவுக்கு தான் முதல் ஃபோன் பண்ணி எனக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கையில் கிடச்சிருச்சின்னு சொல்லுவேன். உங்கள் அம்மாவுக்கு சிம்ம ராசி. உங்கள் அம்மாவுக்கு சந்தோஷ செய்திகளை கேள்விப்படக்கூடிய அமைப்புகளே இல்லை. உங்கள் அம்மாவுக்கு அஷ்டமச்சனி முடிகிற வரைக்கும் உனக்கு வேலை கிடைக்காதுன்னு. இது மழுப்பலான பதிலாக தெரியலாம், ஆனால் ஜோதிடம் வாழ்வியல் தத்துவம். ஜோதிடம் வாழ்வியல் தத்துவம். பெண்ணுக்கு கல்யாணமே ஆகலை அப்படின்னுவாங்க. அங்கே அம்மாவுக்கோ அப்பாவுக்கோ அல்லது 2 பேருக்கும் சேர்ந்து அஷ்டமச்சனி நடந்துக்கிட்டு இருக்கோம். அஷ்டமச்சனி நடக்கும்போது ஒரு மனிதனுக்கு, நான் இதைத்தான் பெண்களை வேறு மாதிரி கலாச்சாரத்திற்கு ஏற்றார் போல் சொல்கிறேன். நீங்களும் ஒரு பெண், நீங்களும் ஒரு கணவர், உங்களுக்கு ஒரு கணவர், நீங்கள் ஒரு அம்மா ஒரு மனைவி. ஒரு பெண்ணுக்கு 2 விஷயந்தான், இது உண்மை, நீங்களே ஒத்துக்குவீங்க. ஒரு பெண், இந்திய பெண்கள் மகா சுயநலமானவர்கள். என் புருஷன் நல்லா இருக்கணும், என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும். இதை தாண்டி யார் எக்கேடு கட்டு போனான்னு, குருஜி எக்கேடு கட்டு போனான்னா, இந்த ஹால் எக்கேடு கட்டு போனான்னு, இந்த இடத்துல இப்போ ஒரு பாம் இருக்குதுன்னு சொன்னால் புருஷன் எங்கே இருக்கிறார், பிள்ளைங்க எங்கே இருக்கிறாருன்னு தான் தேட ஆரம்பிப்பீங்க. இப்படிப்பட்ட தன்மையில் அந்த வாழ்வியல் நடைமுறை தன்மைகளோடு ஒத்துத்தான் ஜாதக பலன் சொல்லப்பட வேண்டும். அந்த அமைப்பில் தான் காலம் தேசம் சுருதி யுக்தி வர்த்தமானம்னு சொல்லப்படுகிறது. அப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு ஒருத்தருக்கு இது வருது, எப்போ அவருக்கு வேலை கிடைக்கும். அவருடைய அம்மாவாகிய உங்களுக்கு அட்டமத்து சனி நடந்துக்கிட்டு இருக்கு, உங்களுக்கு மக நட்சத்திரம். ஒருத்தர் பெரியவர் ஒரு பெரிய பதவியை எதிர்பார்க்கிறார், ஒரு மிகப்பெரிய உயர் பதவியை எதிர்பார்க்கிறார். 2025 டிசம்பர் வரைக்கும் கிடைக்காது. உண்மையிலே நடந்த சமாச்சாரம். 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் பெரிய பதவியை எதிர்பார்த்தார். 2025 வரைக்கும் டிசம்பர் வரைக்கும் கிடைக்காது, அந்த நேரத்தில் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கன்னு சொன்னேன். அவரும் அந்த 3 வருஷமாக என்னென்னமோ பண்ணி பார்த்து கிடைக்கல. போன நவம்பரில் இப்போ அவருடைய இடத்துல சில கால மாற்றங்கள் ஏற்பட்டு அந்த பதவி அவரை தேடி வருவதை போல இருக்குது. இப்போ திருப்பி லைனில் வந்தார் நவம்பரில். 2025 டிசம்பருக்கு மேலே தான் உங்களுக்கு கிடைக்கும்னு சொன்னீங்களே, நீங்கள் சொன்ன மாதிரியே 3 வருஷமாக அவருக்கு பதவி கிடைக்கலன்னு இந்தியா முழுக்க தெரியும். கிடைக்கல, இப்போ சூழ்நிலைகள் மாறி வந்திருக்கு, இப்போ சொல்லுங்கள் எப்போ கிடைக்கும்னாரு. மனைவிக்கு என்ன ராசி, மக நட்சத்திரமான்னு கேட்டேன். ஆமாம் மக நட்சத்திரம். ஏப்ரல் வரைக்கும் பதவி கிடைக்காது, மேல பதவி உண்டுன்னேன். சரி, புரியுதா எதுக்காகன்ட்டு? ஏப்ரல் வரைக்கும் மக நட்சத்திரத்திலேயே சனி போய்கிட்டு இருக்கிறார். அந்த கணவனுக்கு பதவி கிடைச்சா சந்தோஷப்படக்கூடியது முதல்ல மனைவி. அப்போ மனைவிக்கு சந்தோஷம் ஆகக்கூடிய அமைப்பை தடுக்கிறதுக்கு கொஞ்சம் விஷயங்கள் உண்டு. மக நட்சத்திரத்தை அஷ்டமச்சனி பாதிப்புகள் ஏப்ரலுக்கு பிறகு நீங்கும்.
எல்லாம் கூடி வரும்போதாம்மா நடக்கும் உண்மை. சரி சரி ஒரு பிள்ளைக்கு வேலை கிடைக்கிறதுன்றது அம்மா அப்பா சந்தோஷம், அவனுடைய எதிர்காலம், அவனுக்கு மனைவி இருந்து அப்படி இப்படி. அதான் இது எல்லோர் மனதிலையும் இருக்கிற பெரிய பெரிய கேள்வி குருஜி. இன்னொன்று வந்து என்னன்னா, கடக லக்கணத்துக்கு சனி உச்சமாகி 6ஆம் இடத்தோடும் தொடர்பு கொள்றாரு, 10ஆம் இடத்தோடும் தொடர்பு கொள்றாரு. இதுக்கு வேலையா தொழிலா அப்படிங்கிறது இன்னொரு கேள்விங்க. அவ்வளோதான் குருஜி. கடக லக்னத்துக்கு உச்சமான ஒருத்தர் தான் 20 வருஷமா சிஎம்மா இருந்தாருமா நம்ம தமிழ்நாட்டில். சரி, கடக லக்னம் தான், சனி உச்சமாகி 20 வருஷத்துக்கு மேலே சிஎம்மா இருந்தார், 50 வருஷத்துக்கு மேலே இந்திய அரசியலோட அச்சாணியாக இருந்தார். சரி சரி. வேலையா தொழிலா அப்படிங்கிறது சனி பார்ப்பது உச்சமான 6ஆம் இடத்தை பார்க்கிறார். 6ஆம் இடத்தை அந்த பார்க்கிறதுன்றது ஒரு வகையில் கெடுதல் தான், வேலை பார்க்காத தன்மை தான். 10ஆம் இடத்தை பார்க்கறதும் 10ஆம் இடத்தை பார்க்காத தன்மை தான். இது லக்ன வலுவையும் 6ஆம் அதிபதி வலுவையும் சனியின் பாபத்துவ சுபத்துவ பார்வை தன்மை அமைப்போல பொறுத்ததுமா. மேற்கொண்டு சில விவரங்கள் வேணும் அதுக்கு. நன்றி குருஜி, நன்றி, ரொம்ப நன்றி.